Good morning student. இன்னைக்கு இந்த வீடியோவில் 6th lesson gaseous state book back 1 mark question பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் first question, gases deviate from ideal behavior at high pressure. Which of the following statement is correct for non-ideality? Non-ideal behavior அந்த கேஸுக்கு எப்படி வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், ஸோ டென்சிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ the molecules much closer to one another. So attractive force also increases. Suppose temperature decreases, the kinetic energy also decrease, attractive force will be increases. So இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஷினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா டி தான் கரெக்ட் ஆன்சர். அட் அ ஹை ப்ரெஷர் த இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் சிக்னிஃபிகண்ட். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆஃப் எ கேஸ் இஸ். இந்த கிரஹாம்பல் டிஃப்யூஷன் லாவை பற்றி ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் directly proportional to 1 divided by root m. அதாவது செகண்ட் ஒனுக்கு டி தான் கரெக்ட் ஆன்சர். இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் இட்ஸ் மாலிகுலர் வெயிட். தேர்ட் கொஸ்டின், which of the following is the correct expression for the equation of state of van der Waals gas? இதற்கான சொல்யூஷனை பார்க்கலாம். PV is equal to nRT, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம கரெக்ட் டைமை இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா P is equal to P plus B dash நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ B dash is equal to A n squared divided by V squared. ஸோ இந்த B dash இருக்க இடத்துல இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. P is equal to P plus A n squared divided by V squared. So next volume V is equal to V minus V dash. V dash is equal to NP. V is equal to N minus NP. ஸோ இதையும் நம்ம வால்யூம் இருக்க இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வான் டர் வால்ஸ் ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைக்கும். P plus AN squared divided by V squared. V minus NP is equal to nRT. ஸோ தேர்ட் கொஸ்டினுக்கு C தான் கரெக்ட் ஆன்சர். Next fourth question, when an ideal gas undergoes unrestrained expansion, no cooling occurs because the molecules. அதாவது no strain for expansion, so no cooling, so no work is done and no attractive force also இல்லை. so no strain, ஸோ எக்ஸ்பேன்ஷன் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ ஒர்க்கும் அங்கே நடக்கலை. ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபோர்த் ஒன்றுக்கு செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஈக்குவல் வெயிட் ஆஃப் மீத்தேன் அண்ட் ஆக்சிஜன் ஆர் மிக்ஸ்டு இன் எ எம்டி கண்டெய்னர் அட் 298 Kelvin. த ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ரெஷர் எக்ஸிட்டட் பை ஆக்சிஜன் இஸ். ஸோ நம்மளுக்கு என்ன அந்த கொஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் கேட்டிருக்காங்க. பட் மீத்தேன் ஈத்தேனும் ஈக்குவல் வெயிட் எடுத்திருக்காங்க. ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு ஃப்ராக்ஷன் ஆஃப் O2 இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர். ஸோ டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு P. ஃப்ராக்ஷன் ஆஃப் O2 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் O2 டிவைடட் பை total number of moles of O2 plus total number of moles of methane. So N is equal to given mass divided by molecular mass. So the given mass is equal to equal weight is equal to 1. So fraction mole of O2 is equal to 1 by 32 divided by 1 by 32 plus 1 by 16. So O2 உடைய molecular mass வந்து 32. So ஒரு ஆக்சிஜன் உடைய மாலிகுலர் மாஸ் வந்து 16. ஸோ 2 ஆக்சிஜனுடைய மாலிகுலர் மாஸ் வந்து 32. ஸோ மீத்தேனுடைய மாலிகுலர் மாஸ் வந்துட்டு கார்பனுடைய மாலிகுலர் மாஸ் வந்து 12. ஸோ ஒரு கார்பன் இருக்குது 1 × 12. இப்போ ஹைட்ரஜனுடைய மாலிகுலர் மாஸ் வந்துட்டு 1.
ஸோ 4 ஹைட்ரஜன் இருக்குது, 4 × 1 16. ஸோ இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இது எல்சிஎம் எடுத்து ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ராக்ஷனல் மோல் ஆஃப் ஆக்சிஜன் நம்மளுக்கு கிடைக்கும் 1/3. 5th ஒன்னுக்கு ஃபஸ்ட்டு ஏ தான் கரெக்ட் ஆன்சர் 1/3. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின், த டெம்பரேச்சர்ஸ் அட் விச் real gases obey the ideal gas laws over a wide range of pressure is called. அதாவது wide range of pressure is called வாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6th ஒன்னுக்கு பி பாய்லர் டெம்பரேச்சர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், இன் a closed room of 1000 meter cube a perfume bottle is opened up. The room develops a smell. This is due to which property of gases? அதாவது பெர்ஃப்யூம் ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு ஸ்மெல் கிடைக்கும் அந்த அறை முழுவதும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் மாலிகுல் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகுறது. ஸோ அதனால தான் அந்த ஸ்மெல் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிது. அதாவது பெர்ஃப்யூம் வந்து ஒரு வாலடைல் லிக்யூட். ஸோ மாலிகுல்ஸ் வந்து டிஃப்யூஸ் ஆகுது. ஸோ அதனால தான் நமக்கு இந்த ஸ்மெல் கிடைக்கிது. ஸோ மிஸ்ஸிங் ஏ கேஸஸ். அப்போ 7th ஒன்னுக்கு கரெக்டான ஆன்சர் சி டிஃப்யூஷன். நெக்ஸ்ட்டு 8th கொஷின் பாருங்கள். ஏ பாட்டில் ஆஃப் அமோனியா அண்ட் ஏ பாட்டில் ஆஃப் HCl கனெக்டட் த்ரூ ஏ லாங் டியூப் ஆர் ஓப்பன்ட் simultaneously at both ends. So the white ammonia chloride ring first formed will be, அதாவது ஃபஸ்ட்டு ஒயிட் அமோனியம் குளோரைடு ரிங்கு ஃபஸ்ட்டு ஏ பாட்டில் ஆஃப் லாங் டியூப்பில் எங்கே ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொஷினில். ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 1/√m. அமோனியோட மாலிகுலர் மாஸ் 17. ஸோ நைட்ரஜனுடைய வெயிட் வந்து 14 = 1 14. ஸோ ஹைட்ரஜனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1 × 3 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ அப்போ 17. அமோனியாவுடைய மாலிகுலர் மாஸ் 17. HCl மாலிகுலர் மாஸ் 36.5. ஹைட்ரஜனுடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. 1 × 1 1. குளோரினுடைய மாலிகுலர் மாஸ் 35.5. ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினா அப்படின்னா HClோட மாலிகுலர் மாஸ் 36.5 கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 1/√17. ஸோ நம்ம இதை வந்துட்டு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1.1 / 4.123 கிடைக்கும். ஸோ இது ஃபர்தராக நம்ம வகுத்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வேல்யூ வந்துட்டு 0.2425 கிடைக்குது. ஸோ அதுக்கடுத்து ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் HCl டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/√36.5. இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1 / 6.0415 கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் வேல்யூ 0.1655 கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ R(NH3) is greater than R(HCl). So hence white perfumes first formed near hydrogen chloride. 8th ஒன்னுக்கு correct answer B. Next 9th question. The value of universal gas constant depends upon, you know that PV is equal to nRT, ideal gas equations. R is equal to PV divided by NT. So N is equal to 1 mole, D is equal to 273 Kelvin. So the universal gas constant depends upon only the units of pressure and volume. So 9th ஒன்னுக்கு D தான் correct answer, units of pressure and volume. So next question, 10th question. The value of the gas constant R is A 0.082 decimeter cube atmosphere. So units temperature கொடுக்கல. So A is wrong answer. Next P பாருங்க. 0.987 calorie mole inversion Kelvin inversion கொடுத்துருக்காங்க. இங்கே 1.987 கொடுத்துருந்தா கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவும் தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பாருங்கள். 8.3 ஜூல் மோல் இன்வர்ஷன் கெல்வின் இன்வர்ஷன், இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் டி ஆப்ஷன் பாருங்கள். 8 ஏக் மோல் இன்வர்ஷன் கெல்வின் இன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 8.314 × 10⁻⁷ ஏக் மோல் இன்வர்ஷன் கெல்வின் இன்வர்ஷன் கொடுத்துருந்தா கரெக்ட் ஆன்சர். ஸோ இதுவும் தவறான ஆன்சர். ஸோ 10th கரெக்ட் ஆன்சர் சி 8.3 ஜூல் மோல் இன்வர்ஷன் கெல்வின் இன்வர்ஷன். நெக்ஸ்ட்டு 11th question. Uses of hot air balloon
in sports at meteorological observation is an application of இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஏ தான் கரெக்ட் ஆன்சர் பாயில்ஸ் லா. ஏன்னா மற்ற 3 ஆப்ஷன் நம்ம அதை பற்றி படிக்கல அந்த லெசனில். ஸோ நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின். த டேபிள் இண்டிகேட்ஸ் த வேல்யூ ஆஃப் வான் டெர் வால்ஸ் கான்ஸ்டன்ட் ஏ இன் decimeter cube square atmosphere mole inverse 1. The gas which can be most easily liquefied is, அதாவது இதில் கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க O2 N2 NH3 CH4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வேல்யூ வந்துட்டு டெசிமீட்டர் கியூப் ஸ்கொயர் அட்மாஸ்பியர் மோல் இன்வர்ஸ் 1ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ வேல்யூ எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அமோனியாவுக்கு தான் ஏ வேல்யூ அதிகமாக இருக்குது. 4.170. Higher value of A, greater the intermolecular force of attraction, easier the liquefied. So option C is correct answer. 13th question. Consider the following statements. First optional, atmospheric pressure is less at the top of a mountain that at sea level. So atmospheric pressure வந்துட்டு மேலே போக போக குறையும். So this one is correct answer. Second optional, gases are much more compressible than solids or liquids. So இதுவும் கரெக்டான ஆன்சர். Third optional, when the atmospheric pressure increase the height of the mercury column rise, select the correct statement. So இதுவும் கரெக்டான ஆன்சர். ஸோ நம்மளுக்கு 13th கரெக்டான ஆன்சர் D. Next 14th question. Compressibility factor for CO2 at 400 Kelvin and அழுத்தம் வந்துட்டு 71 bar is 0.8697. The molar volume of CO2 under this condition is என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா Z is equal to PV divided by nRT. ஸோ நம்மளுக்கு வால்யூம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ V is equal to Z into nRT divided by P. ஸோ கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் வேல்யூ சம்லேயே கொடுத்துருக்காங்க 0.8697 இன்ட்டு என்னுடைய வேல்யூ வந்து 1. ஸோ ஆரோடைய வேல்யூ 8.314. அது வந்துட்டு பாரில் எழுதியிருக்காங்க. இன்ட்டு 10⁻⁻2 பார் டெசிமீட்டர் கியூப் கெல்வின் இன்வர்ஸ் 1 மோல் இன்வர்ஸ் 1. டெம்பரேச்சர் சம்லேயே கொடுத்துருக்காங்க 400 கெல்வின் டிவைடட் பை அழுத்தம் வந்துட்டு சம்லேயே கொடுத்துருக்காங்க 71 பார். ஸோ கெல்வின் இன்வர்ஸ் 1 கேன்சல் ஆகிட்டு மோல் இன்வர்ஸ் 1 கேன்சல் ஆகிரும். ஸோ பாரும் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு இதை நம்ம டிவிஷன் பண்ணோம் அப்படின்னா வால்யூம் நம்மளுக்கு கிடைக்கும். V is equal to 0.41 டெசிமீட்டர் கியூப் ஆர் லிட்டரில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 14th ஆன்சர் C is the correct answer. 15th question. If temperature and volume of an ideal gas is increases to twice its values, the initial pressure becomes what? என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டெம்பரேச்சரை இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் T1 வச்சுக்கலாம், வால்யூமை இனிஷியலை V1 வச்சுக்கிறோம். அதேமாதிரி ப்ரெஷரை P1 வச்சுக்கலாம், இனிஷியல் அழுத்தத்தை. அதேமாதிரி டெம்பரேச்சரை ஃபைனல் டெம்பரேச்சர் T2 is equal to 2T1. ஸோ ஃபைனல் வால்யூம் V2 is equal to 2V1. ஸோ சம்மில் ஃபைனல் ப்ரெஷரை தான் கண்டுபிடிக்கணும் P2. ஸோ அப்போ P1 V1 divided by T1 is equal to P2 V2 divided by T2. ஸோ நம்ம P2 கண்டுபிடிக்கணும். ஸோ P2 is equal to P1 V1 divided by T1 into T2 divided by V2. ஸோ P1 V1 divided by T1. ஸோ T2க்கு பதிலாக என்ன எழுதலாம்? 2T1 divided by T1க்கு பதிலாக 2V1. இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு கேன்சல் அவுட் பண்ணலாம். T1 கேன்சல் ஆகிடும், V1 கேன்சல் ஆகிட்டு 2 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு P2 is equal to P1. ஸோ 15th கொஸ்டினுக்கு C is the correct answer. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் லா யூஸ் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரேட் ஆஃப் O2 divided by rate of H2 is equal to root molar mass of H2 divided by molar mass of O2. ஸோ molar mass of H2 உடைய வேல்யூ 2 divided by molar mass of 32, oxygen உடைய molar mass 32.
ஸோ நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 1/4 கிடைக்கும். ஸோ rate of O2 is equal to 1/4 rate of H2. The fraction of oxygen that escape in the time required for one of the hydrogen to escape, it's 1/8. 17th question D is the correct answer, 1/4. Next 18th question, the variation of volume V with temperature T keeping pressure constant is called the coefficient of thermal expansion, that is alpha is equal to 1/V dou V by dou T at constant pressure. For an ideal gas, alpha is equal to what? Next 18th question என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ சம்லேயே கொடுத்துருக்காங்க 1/V at constant pressure dou V by dou T. You know that for an ideal gas equation PV is equal to nRT. ஸோ அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க. ஸோ is equal to 1/V dou nRT divided by P divided by dou T at constant pressure. So nR divided by PV dou T divided by dou T. So nR divided by PV க்கு பதிலாக PV is equal to nRT அந்த ஐடியல் கேஸ் சமன்பாடு இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ PVக்கு பதிலாக nRT. ஸோ nR கேன்சல் ஆகிட்டு ஸோ dou T by dou T வந்து 1 ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு T தான் கிடைக்கும். nRம் கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா T தான் இருக்கும். ஸோ ஆன்சர் 18th கொஸ்டின்ஸ் ஆன்சர் 1/T. Next 19th question, 4 gases P, Q, R and S have almost the same value of P, but their A value are in the order Q less than R less than S less than P. At a particular temperature, among the 4 gases, the most easily liquefied one is. ஸோ இந்த 4 gases கம்பேர் பண்ணும்போது Pக்கு தான் A வேல்யூ வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ 19th கொஸ்டினுக்கு A will be a answer. Next 20th question, maximum deviation from ideal gas is expected from what? So அமோனியாவுக்கு தான் A value is higher. So 20th questionக்கு B will be a correct answer. Next 21 question, the unit of van der Waals constants B and A respectively. C will be a correct answer. So 22 question, acceleration, critical temperature of CO2 is 304 Kelvin. It can be liquefied above 304 Kelvin. So reason, for a given mass of gas, volume is directly proportional to pressure at constant temperature. So the correct answer D. Both the acceleration and reasons are false. But correct statement, critical temperature of CO2 is 304 Kelvin. It means that CO2 cannot be liquefied above 304 Kelvin, whatever the pressure may applied. So pressure is inversely proportional to volume. Next 23 question பாருங்க, what is the density of N2 gas at 270 degrees Celsius and 5 atmosphere pressure? ஸோ ஆரோடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, டென்சிட்டி நம்ம கண்டுபிடி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டென்சிட்டி கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்னா மாஸ் டிவைட் பை வால்யூமு. ஸோ M டிவைடட் பை ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, nRT டிவைட் பை PA. ஸோ M டிவைட் பை N, P டிவைட் பை RT. ஸோ மோலார் மாஸ் இன்ட்டு P டிவைட் பை RT. ஸோ அமோனியாவுடைய மோலார் மாஸ் என்ன அப்படின்னா 14 கிராம் மோல் இன்வர்ஸ் 1. ஸோ இதை வந்து நமக்கு சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, 5 அட்மாஸ்பியர் அழுத்தம் கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை ஆரோடைய வேல்யூ 0.082 லிட்டர் அட்மாஸ்பியர் கெல்வின் இன்வர்ஸ் 1 மோல் இன்வர்ஸ் 1 இன்ட்டு டெம்பரேச்சர் வந்து கெல்வின் கொடுத்துருக்காங்க 500 கெல்வின். ஸோ இதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3.41 கிராம் லிட்டர் இன்வர்ஸ் 1 கிடைக்கும். அப்போ 23க்கு கரெக்டான ஆன்சர் C, 3.41 கிராம் பெர் லிட்டர். Next 24 question பாருங்க, which of the following diagram correctly describes the behavior of a fixed mass of an ideal gas? ஸோ இதுக்கான இப்போ வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்துட்டு டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் கெல்வினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் a fixed mass of an ideal gas, PV directly proportional to T. So P directly proportional to 1/V and PV is equal to constant. So 24க்கு correct answer B is the correct answer. Which of the following gases are taken at 27 degrees Celsius and 600 mm mercury pressure?
will have the least value. ஆன்சரை பார்க்கலாம். at a given temperature and pressure வால்யூம் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலிட்டியாக இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு ப்ரொபோர்ஷனலிட்டியாக இருக்குது. ஸோ வால்யூம் இஸ் directly proportional to mass divided by molar mass. ஸோ வால்யூம் directly proportional to 28 per molar mass. So if molar mass is more, volume is the less, hence HI has the least value. So 25 correct answer D, HI is a correct answer.